ஹாய் மக்களே, நான் உங்கள் ஞானம்பாட்டி பேசுகிறேன். இப்போ தான் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரத்துக்கு வரவே தான் வீட்டுக்கு போகிறதுக்கு 6:30 7 மணி. வீட்டுக்கு லைட்டு போகிறது தான் வீட்டுக்கே போகிறது. இப்போ தான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன் தோட்டத்துக்குள்ளே. பாருங்க, இதுதான் இது ஒரு தோட்டம். அதாவது பக்கத்தில் தான் அந்த தோட்டமுக்கு அடுத்தாக்கில் இந்த தோட்டம். இந்த இடத்துல இது வாழை நல்ல பெரிய வாழையாக இருக்குது. நான் ஒரு ஆசையில் இது வாழைக்கன்று போட்டோம். எல்லாம் நல்லா வந்த வாழை இப்போ வந்து அவ்வளோ நோய் விழுந்து விவசாயிங்க பாடலாம் ரொம்ப கஷ்டம் மக்களே. இது பாருங்க அவ்வளோ நோய் விழுந்து அப்படியே கொண்டை செரிஞ்சு பார்த்தீங்களா. இது பூரா நாங்கள் தார் வெட்டலை. இது பூராமே நோய் விழுந்த உடனே அவ்வளோத்தையும் வெட்டி வெளியே சமந்தோம். அடுத்த வாழைக்கு நோய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் எதுவுமே நான் பாருங்க, இதெல்லாம் தார் வெட்டாத இது அவ்வளோ நோய் நான் குழச்சி கிடக்கல தடக்கு பாருங்க. இதுதான் ஊடே ஒரு வாழை தான் நல்ல வாழையாக இருக்குது. நான் காயோடு உளுந்து கிடக்கிற வாழையை காமிக்கிறேன். அப்படியே கொண்டை சரிஞ்சு பாருங்க, இதெல்லாம் நிறைய கொண்டை சரிஞ்சிட்டு அவ்வளோ பஞ்சு நோயின்னு சொல்கிறவ இந்த நோய் விழுந்துச்சு. இந்த இருக்குது பாருங்க, இந்த நோய் விழுந்து தாரை வெட்ட முடியாமல் இருக்குது. அது இந்த மடல் மறைச்சிருக்கு தாரை. வேறு தாக்கு வெட்டுறேன் பாருங்கள். இப்படி நோய் விழுந்த பிறகு எந்த விவசாயம் பண்ணி நம்ம என்னத்தை பண்ணேறேன்னு பாருங்க. வாழை எப்படி இருக்கு பாருங்க, நோய் விழுந்து ஒரே ஒரு இலையை தூக்கிட்டு நிற்கு. எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு சந்தோஷத்தில் போட்டோம். நடக்க வருங்க போட்டு நல்லா தார் விட்டோம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் என்ன கிடக்க வருங்க வாடி போய் இதெல்லாம் நோய் விழுந்துட்டு. நம்ம மஞ்சள் இருக்கலாம் மடல் நோய் விழுந்துட்டு காய ஆரம்பிச்சிட்டு கீழே பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்குது தோட்டம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ நோய் விழுந்துட்டேன்னு ஏதோ ஒரு ஆசையில் கிடந்து கடந்து வயக்காட்டில் கிடந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் செஞ்சாலும் அதில் பலன் கிடைக்க போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு இது வந்துடுது பார்த்தீங்களா. என்ன விழுந்துருக்குதுங்க. இப்படி தான் அவ்வளோ நோய் விழுந்து தார் வெட்டுறதுக்கு முன்னாடியே எல்லாம் போயிட்டு. நான் அடுத்த வாழை பாருங்க, அந்த வகையில் மஞ்சள் மடல் அடித்து தார் தொங்கிட்டு ஆனால் தொங்குதில்ல. அதுதான் அதுக்கு இது ஒரு மோட்ரு இதாக இருக்குது பாருங்க. இது ஒரு மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு மோட்ரு இந்த தோட்டத்துலையும் கிடந்து. இந்த 2 தோட்டம் மலையிறத எங்களுக்கு நேரம் காணும். 2 சொன்னால் இருக்கலாம் மோட்டர் செட் கிணறு. இது ஒரு கிணறு. அப்புறம் இதுதான் இது ஒரு கிணறு. இந்த தோட்டத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, அந்த தோட்டத்தையும் பார்ப்போம். இதில் இப்போ நாட்டுக்கன்று போட்டால் நோய் விழுதுன்னு சொல்லி இதில் கண்ணுக்கு பூரா இல்லை இடையில நிறைய வெட்டையாக கிடந்துச்சு. அதில் பூரா கன்று போட்டிருக்கோம். நான் போட்டிருக்கோம்ல ரோபஸ்டா கன்று, கோழிக்கூடு கூட கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கு. ஆனால் நாடு போட்டு எல்லாம் நஷ்டம். அவ்வளோ போச்சு. நல்லா காஞ்சி கிடக்க போகிறேங்க. தார் வந்து நடக்க வருங்க காஞ்சி சரிதா. இதுதான் இப்படி தான் விழுந்துருது. தாய் குழைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விழுந்து இப்படி அவ்வளோ கொண்டை சரிஞ்சு இருங்க அவ்வளோ நோய். இதில் ஃபுல்லாகவே ஆனால் தார் குழைச்சி அரை விளைச்சல் கூட வரல. அதுக்குள்ளே அப்படியே வாழையே சரிஞ்சு போயிடுது. இப்படி இருந்தால் எங்கள் மக்களே நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்க நல்லா இருக்கு. இதுக்கு எத்தனை உரம் 3 நேரம் உரம் வச்சுருக்கோம். வாழை நல்லா வந்துச்சு. அந்த ஆசையிலே கடன் எடுத்து உரம் வச்சோம். நல்லா வருது, நல்லா குழைச்சிரும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. ஆனால் பாருங்கள் எல்லாம் நோய் விழுந்து போச்சு. இப்போ கஷ்டப்படுறோம். ரோபஸ்டாவது போட்டோம் இல்லையே, 50 ரூபாய்க்கு போனாலும் பரவாயில்லன்னு போட்டோம் இல்லையேன்னு இப்போ மனசுக்குள்ள இடத்துல நினைக்கும். ஆனால் அந்த நேரம் அது தோண முடியும்ட்டு நாட்டுக்கு வாழை போட்டால் நல்லா விலை இருக்கும் அப்படின்னு நினச்சி போட்டது. கடைசியில் எல்லாம் நோயாக போயிடுச்சு. அதை அனுப்பிச்சிருக்கேன். இப்போ தான் இது கோழிக்கூடு கன்று போட்டிருக்கோம். இப்போ நமக்கு அது வேண்டாம், நாடு கண்ணே நமக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வரும் கொஞ்சம் இடம். இதில் கொஞ்சம் இடம் தான் மிச்சம் போகிறாங்க மேற்க போகிற நாடு தான். இதில் கொஞ்சம் இடம் தான் கோழிக்கூடு கன்று போட்டிருக்கோம். கொஞ்சம் பரவாயில்ல. வாழை நல்லா இருக்குது. வாழை நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படவும் முடியல. சந்தோஷப்பட்டாலே ஏதாவது ஒன்று ஆயிடுது. அதுக்காக சொல்லிட்டு போட்டிருக்கோம், கிடைச்சா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
நிலமை கிடக்குல்ல. நீங்கள் பாருங்கள். ஆனால் அவருங்க மேலே கறக்கி அதுக்கு அங்கே நான் விழுந்துருக்கல நோய். இந்த சின்ன கண்ணூல் தான் இன்னும் பரவாமல் இருக்குது. அந்த நோய் இங்கே வராமல் இருக்கணும். அந்த ஒன்று தான் பெருசு. ஓகேங்களா? இப்போ ஒரு 10-12 வருஷமாக வயலில் தான் இருக்கேன். வயல் தான் எங்களுக்கு உலகம் போங்க. ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும் ராத்திரி மட்டும் வரலையோ நிலமையெல்லாம் ரொம்ப மோசமாயிரும் விவசாயிங்க நிலமை. வயக்காடுன்னு அடிக்கிற வெயில் பூரா மேலே தான் அடிக்கி வேலை பார்க்குறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம். வயசுக்கு மீறி நமக்கு வாழைத்தோட்டத்துக்குள்ளே பட்டாங்கிட்டம் தாண்டி சருவு விருவெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ள ரொம்ப சங்கடமாக இருக்குது. தட்டி கீழே விழுந்து கூட 3 மாதமாக உள்ள வீட்டில் தான் கிடந்தேன். காலு சவ்வத்து போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்கும் மேடம். பிள்ளைங்களெல்லாம் பெற்றுட்டு இது கிடந்து வயலுக்கு அலையிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு வேலை செய்கிற வயசு போயிட்டு என் வீட்டுக்காரருக்கு என்னை விட 20 வயசு மூத்தவர். எனக்கு 59 வயசு ஆகுது. அடுத்த வருஷம் வந்தால் 60 தூக்கிறோம் தலையை. ஆனால் என் வீட்டுக்காரருக்கு பாருங்க, இப்போ 59 வயசுன்னா அவருக்கு என்ன வயசு ஆகுது? என்னோட 20 வயசு மூத்தவர். வயசு ரொம்ப ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆற்றிக்கிட மாட்டாமல் கிடந்து வயக்காடு கடன் இருக்குன்னு கிடந்து வயக்காட்டில் கிடந்து அலையிறாரு. அது பார்த்தா பாவமாக இருக்குது. நான் விளைஞ்ச பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. சரி, வணக்கம் மக்களே. அடுத்த நம்ம மதியம் போடுறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன்.